வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி. ஒரு நகரத்தோட வளர்ச்சியோட அந்த நகரத்தில் கண்காணிப்பு அதிகமாயிட்டே போகும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்களை இந்த மூன்றாவது கண் மூலமா நம்மளால இப்போ பார்க்க முடியும். அது திருட்டா இருந்தாலும் சரி, ஒரு கொடூரமான கொலையா இருந்தாலும் சரி. 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலின் மலை அடிவாரம். மதிய வேளை என்பதால் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் மலையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். மலைக்கு எதிரே சாலையின் ஓரங்களில் சைவ உணவகங்களும் தங்கும் விடுதிகளும் வரிசையாக இருந்தது. அங்கிருந்த ஒரு சைவ ஹோட்டலில் பெண்கள், குழந்தைகள் என வெளி ஊர்களில் இருந்து வந்திருந்தவர்கள் குடும்பமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வெளியே ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போன்ற கூச்சல். என்னவென்று எல்லோரும் கவனிப்பதற்குள் அந்த அசம்பாவிதம் அவர்களை நோக்கி வந்தது. ஒரு இளைஞனை 4 பேர் கொண்ட கும்பல் துரத்தி வந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களின் கால்களுக்கு அடியிலேயே வெட்டத் தொடங்கினர். சில நொடிகளிலேயே அந்த இடம் இரத்த வெள்ளமாக கலவரம் கொண்டது. என்ன நடக்கிறது என்று அங்கு இருந்தவர்களாலேயே உணர முடியவில்லை. பயத்தில் உறைந்து போயிருந்தார்கள். ஒருவர் தன் 2 குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு ஓட அவரின் மனைவி அங்கேயே அரண்டு போய் அமர்ந்து விட்டார். பொதுமக்களை பற்றி எந்த அலட்சியமும் கொள்ளாமல் அந்த கும்பல் அந்த இளைஞனை கொன்றுவிட்டு அங்கிருந்து சாவகாசமாய் சென்றது. அந்த ஹோட்டலில் வந்து அன்றைக்கி சாப்பிடும் போது எல்லாமே ஆந்திரா ஜனங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அவங்களாம் வந்து அதர் ஸ்டேட்டு, தமிழ்நாடு கிடையாது, அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க. அவங்க அலறி வச்சுன்னு ஓடினாங்க. ரொம்ப வந்து ஒரு கொடுமையான அசம்பாவிதம். இது மாதிரி வந்து நடக்கிறது வந்து ஒரு பார்க்கறதுக்கே ஒரு பயந்துட்டு இருக்கிறாங்க. யாராலையும் அது மாதிரி ஒரு சினிமாவில் தான் நடக்கும். சினிமாவில் வந்து டூப் போட்டு மாதிரி நடிப்பேன். இது மாதிரி நேச்சுரல் நடந்தது. பொதுமக்கள் கூடும் இடத்தில் சத்தமாக கத்தக்கூடாது என்பது கூட விதி. ஆனால் இங்கு ஒரு கொலையே சாதாரணமாய் நிகழ்ந்தது. கோவிலுக்கு சந்தோஷமாக வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் மறக்கவே முடியாத கொடிய காட்சிகளை கண்டார்கள். திரைப்படத்தில் வரும் வன்முறை காட்சியை குழந்தைகள் பார்க்கக்கூடாது என கண்ணை மூடுவார்கள். ஆனால் ஒரு சிறுவன் பார்க்கவே கூடாத, அவன் மனதில் வடுவாய் பதிய போகிற ஒரு கொலையை 2 அடி தூரத்தில் பார்க்கிறான். ஹோட்டலுக்குள் மட்டுமல்ல, வெளியே தெருவிலும் அந்த கும்பல் தங்கள் வெறியாட்டத்தை நிகழ்த்திவிட்டுதான் வந்திருந்தது. சில நிமிடங்களுக்கு முன் அந்த இளைஞன் கொல்ல வந்தவர்களிடமிருந்து தப்பிக்க மரண பயத்தோடு தனக்கு யாராவது உதவிக்கு வருவார்களா என்று உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தெருவெங்கும் ஓடியிருக்கிறான். யாருமே வராததால் தனக்கு தானே உதவி என்று கடைசியாய் அந்த ஹோட்டலுக்குள் போய் தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் எந்த ஈவும் மற்ற கொலைகாரர்கள் ஹோட்டலுக்குள்ளும் புகுந்து பொதுமக்கள் முன்னிலையிலேயே அவனை வெட்டியது. கடைசி உயிர் துடிப்பு அடங்கும் வரை வெட்டிவிட்டுதான் அந்த கொலை வெறியர்கள் சென்றார்கள். அங்கும் இங்கும் உயிரை காப்பாற்ற ஓடிய இளைஞன் ஒரு சில நிமிடங்களில் வேடிக்கை பார்த்த எல்லோரும் முன்னிலையிலும் சடலமானான். அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தவங்க குழந்தைங்க குட்டிங்கெல்லாம் அப்படி அலறடிச்சு ஓடினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கிட்ட போயிட்டு எதனா பண்ண முடியும்னு பார்த்தா 4 பேர் கத்திருக்கிறதுனால நாங்களால் ஒன்றும் பண்ண முடியல. கூச்சல் போட்டோம். எல்லாம் கூச்சல் போட்டு எல்லாம் ஒரு 200-300 பேர் சேர்ந்தாங்க. அப்பவும் வந்து வெட்டிட்டு வெளியே வரும்போதும் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து கத்திக்கிறதுனால யாரும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா கொலை செய்யறவங்களுக்கு எதிரியை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருந்த மாதிரி தெரியல. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருந்த மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பொது இடத்துல பட்ட பகல்ல கொலை செய்யறாங்க. குற்றுயிரும் குலை உயிருமாய் வெட்டப்பட்ட அந்த இளைஞனின் பெயர் மகேஷ். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு அவரின் சொந்த ஊர்.
இந்த பையன் பாவம் குழந்தையா வந்துச்சு, இந்த பசங்கள்லாம் கூட்டின்னு போய் சண்டையாக மாற்றி விட்டுருச்சு. ஆனால் நல்ல பையன். ஏன்னா நாங்கள் வந்து இதே ஊர் பூர்வீகம், பிறந்ததெல்லாம் இதே ஊர். அதுங்க சின்ன குழந்தைங்க அங்கே வரும்போது நல்ல பசங்க, நல்ல பையன். மகேஷை கொலை செய்ததாய் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் விமலுக்கும் அதே ஊர்தான். சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவள்ளூர். சென்னையின் வளர்ச்சியின் தாக்கத்தில் சிக்குண்டு கிடக்கிறது திருவள்ளூர். சென்னையின் புறநகர் பகுதியான இங்கு ரியல் எஸ்டேட் தொழிலும் அதில் புழங்கும் பெரும் பணமும் அதிகம். பணப்புழக்கத்தால் இங்கு புதிதாய் உருவாகி இருக்கும் ரவுடிகளும் அவர்களின் கோஷ்டி மோதல் என திருவள்ளூரில் இருக்கும் காவல் நிலையங்களில் தினமும் தகராறுதான். உள்ளூர் ரவுடிகளின் ஆதிக்கத்தால் சென்னையில் இருந்து வரும் ரவுடிகளுக்கு பதுங்கும் இடமாகவும் இருக்கிறது திருவள்ளூர். இது மாதிரி ஒரு தொடர்ச்சியான இந்த விஷயங்கள் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. பிரபல ரவுடிங்கள் சென்னையில் இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால வேப்பம்பட்டு, திருத்தணி, திருவள்ளூர் இது போன்ற ஒரு குட்கிராமத்தில் செலக்ட் பண்ணி வந்து இங்கே தஞ்சம் புகுந்துடுறாங்க. இவங்க யார், இன்னா விவகாரம், எந்த விதத்துலேயும் இவங்களோட விஷயங்கள் எந்த நீதிமன்றத்திலேயோ இல்லை காவல் அதிகாரிகளோ இதை பின்பற்றுறது கிடையாது. ஏகப்பட்ட கோஷ்டிகளும் அவர்களுக்குள் பழிக்கு பழியாக நடக்கும் தொடர் கொலைகளும் இங்கு அதிகம். அப்படி ஒரு கோஷ்டி மோதலில் நடக்கும் பழி வாங்குதலில்தான் மகேஷ் கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது கோத்துல நடக்கிற கொலைக்கும் ரோட்ல ஓட விட்டு துரத்தி வெட்டி சாவடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சட்டம் ரொம்ப சீர்குலைஞ்சிருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். 2013ஆம் ஆண்டு பெருமாள் பட்டில் வாலிபால் போட்டி நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர் மகேஷும் அவர் நண்பர்களும். அந்த போட்டியில் விளையாட விமல் டீமும் வந்திருக்கிறார்கள். ஆனால் விமல் டீமில் சென்னை பிளேயர்ஸ் இருந்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மகேஷ் டீம். இது சண்டையாய் மாறி இருக்கிறது. கொலை செஞ்ச காரணம் என்னன்னா, ஒரு வாலிபால் போட்டி நடத்துகிறாங்க. அந்த வாலிபால் போட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளூர் பிளேயருங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாலிபால் நடத்திட்டு இருக்கிறாங்க. நடத்தியிருக்கும் போது இந்த போட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் இருந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு டீம் போட்டு விளையாடலான்ற மாதிரி ஒரு ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சென்னையிலேருந்து ஆளுங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ரவுடி கூட்டிகிட்டு இங்கே வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, இவங்க விளையாடுறதுக்கு தடுக்கிறாங்க. இந்த பிரச்சனை அதிகமாகிறதுனால செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்த ஆட்டத்தையே ரத்து பண்ணிடுறாங்க. வாலிபால் போட்டி நின்றுவிட மகேஷ் டீமுக்கும் விமல் டீமுக்கும் மோதல் ஆரம்பித்திருக்கிறது. தாங்கள் ஏற்படுத்திய போட்டி நின்று போனதால் விடலை பசங்களாக இருந்த மகேஷ் நண்பர்கள் விமலின் வீட்டை தாக்கி இருக்கிறார்கள். இது பெரும் சண்டையை தொடங்கி இருக்கிறது. சென்னையில் இருக்கும் ரவுடிகளின் தொடர்பு இருந்த விமல் கோஷ்டியினர் மகேஷின் நண்பர்கள் ஒவ்வொருத்தராய் தாக்கி இருக்கின்றனர். மொத்தம் 4 பேரில் ஒரு ஆளை முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, பப்ளிக்கில் ஒரு வலது கையை வெட்டிடுறாரு. வெட்டிட்ட பிறகு அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா, இன்னொருத்தர் அவரோட நண்பரையும் என்ன பண்ணுறாருன்னா கொலைவெறி தாக்குதலில் வெட்டிடுறாரு. 2 பேருமே கொஞ்சம் உயிர் பொழிச்சிடுறாங்க. ஓ, என் ஃப்ரெண்டை நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்களேன்ற ஒரே ஒரு காரணத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சலூனுக்குள்ளே இருந்த அந்த பிரபல ரவுடியோட நண்பரை சேர்த்து உள்ளூர் ஆளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டி கொலை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறாங்க. 2 நண்பர்கள் வெட்டப்பட்டும் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டதற்கும் மகேஷ் தான் முக்கிய சாட்சி. இந்த நிலையில் நண்பரின் மரணத்திற்காக மகேஷின் கோஷ்டியும் பழிவாங்க தொடங்கி இருக்கிறது. வாலிபால் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் கத்தி எடுத்திருக்கின்றனர். சென்ற வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி விமலின் நண்பரான தினேஷ் என்பவரை கொலை செய்ய மகேஷின் நண்பர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து செல்லும் குறுகலான தெருவில் இருக்கும் சலூன் கடையில் விமலின் நண்பர் முடிவெட்டி கொண்டிருந்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்ட மகேஷ் கோஷ்டியினர் ஸ்கூட்டரில் 4 பேராக வந்திருக்கின்றனர். 3 பேரை இறக்கிவிட்டு ஸ்கூட்டர் அங்கிருந்து திரும்பி சென்றது.
சலூன் கடைக்கு பக்கத்தில் இருந்த கடையின் முன் திட்டமிட்டவர்கள் ஆயுதங்களை சட்டைக்குள் வைத்துக்கொண்டு சலூன் கடைக்கு சென்றிருக்கிறார்கள். சில நொடிகளிலேயே அந்த தெரு அல்லோலப்பட்டது. மக்கள் இங்கும் அதிர்ந்து போனார்கள். வெட்டுப்பட்ட விமலின் நண்பர் இப்போது சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விமலின் நண்பர் வெட்டப்பட்ட பின் மகேஷின் குடும்பம் பெருமாள்பட்டை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு சென்றிருக்கின்றனர். இருந்து கூட இப்போ ஒரு அந்த பையனை வெட்டு உடனே அவங்க கூட்டுன்னு எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க அவனை. அங்கேருந்து கூட வந்துக்கிறான், பார்க்கறதுக்கு போய்க்கிறான் பசங்களை. விமலின் நண்பர் தினேஷ் சலூன் கடையில் வைத்து வெட்டிய மகேஷின் நண்பர்கள் இப்போது சிறையில் இருக்கின்றனர். அந்த வழக்கு சம்பந்தமாக கேஸில் ஆஜராகவே அவர்கள் திருத்தணி நீதிமன்றம் வந்திருக்கின்றனர். கோர்ட்டுக்கு வரும் நண்பர்களை பார்ப்பதற்குத்தான் மகேஷும் அரக்கோணத்தில் இருந்து வந்திருக்கிறார். நண்பர்களை பார்த்து திரும்பும் போதுதான் அந்த கோர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மகேஷை கொல்ல திட்டமிட்டிருந்தார்களா? இல்லை, ஆஜராக வருபவர்களை கொல்ல திட்டமிட்டு அது முடியாமல் மகேஷ் மாட்டிக்கொண்டதால் கொன்றார்களா என்பது தெரியவில்லை. இந்த கொலை சம்பந்தமாக விமலையும் அவர் நண்பர்களையும் பெருமாள்பட்டில் கைது செய்திருக்கிறது காவல்துறை. இந்த கொலையும் இதோடு முடியுமா என்று தெரியவில்லை. இன்னும் எத்தனை உயிருக்கு பார்ப்போது? அதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது, ஒரு தீர்மானமே கிடையாதா? அதெல்லாம் எடுத்து கேட்கறதுக்கே இல்லையா? முதல்ல ஒரு பையன் போச்சு, அதுவும் வாலிபத்தில், இதுவும் வாலிபத்தில். தொடர்ந்து எல்லாமே இதே கையை வெட்டிச்சிங்க, ஒரு பையனை மென்டல் ஆகிடுச்சிங்க வெட்டி. எப்படி அது ஒரு பையனை வெட்டாங்கண்ணா? இந்த பசங்க போய் ஒரு பையனை வெட்டானுன்னு இவ்வளோ ஆட்பாரம் பண்ணி ஒரு எதிரையோ போய் திருத்தணிலே வெட்டிக்கிறானுங்களே. மகேஷின் நண்பர்கள் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்த விமல் கோஷ்டியினரை மீண்டும் சொந்த ஊருக்கு செல்லாமல் கொலை செய்யும் நோக்கத்தில் தலைமறைவாக இருந்து இந்த காரியத்தை அரங்கேற்றியதாக காவல்துறை சொல்கிறது. தற்போது கைதானவர்களில் சிலருக்கு கை மற்றும் கால்கள் உடைந்திருக்கின்றன. அவர்கள் குளியல் அறையில் வழுக்கி விழுந்துள்ளனர். கொலை உள்ளிட்ட கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். தற்போது அது போன்ற செயல் வெகுவாக குறைந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. பழி வாங்குற நோக்கத்தோட தான் இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. ஆனா இது ஒரு சம்பவம் இல்ல, 4 சம்பவங்கள். மகேஷ்ங்கிறவர் கொலை செய்யப்பட்டாரு, இன்னொருத்தரோட கை வெட்டிட்டாங்க, இன்னொருத்தர் ரொம்ப ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் இருக்காரு, இன்னொருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. ஆனா இந்த 4 சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த சம்பவம் ஒரு ஊரை சேர்ந்த 2 கோஷ்டிகளுக்கு நடக்கும் பழி வாங்குதலின் சிறு காட்சியாகத்தான் தெரிகிறது. ஆனால் இதுபோல் பல கோஷ்டி மோதல்கள் திருவள்ளூர் மாவட்டங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஒரு பழி வாங்குதலுக்காக கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இன்று திருந்தி வாழும் ஒருவரை சந்தித்தோம். அவர் சொன்ன சம்பவங்கள் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு சம்பவம் பண்ணுறோம்னா அதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு யோசிப்போம். அவன் தனியாக போகிறானா இல்லை கும்பலாக சுற்றினே இருக்கிறானா அப்படின்னு பார்ப்போம். அவன் கரெக்டாக இந்த இடத்துல போகிறான்னு தெரிஞ்சதுன்னா அடிக்கணுமா இல்லை கேலி பண்ணணுமா அதில் ஃபாட் அவுட் பண்ணணுமா எப்படின்ட்டு அந்த டைமில் என்ன நடக்குதோ அது பண்ணிவிடுவோம். சிம்பிளாக இருந்ததுனால சிம்பிளாக பண்ணிடலாம். அது ஈஸியாகவும் பண்ண முடியாது. சீக்கிரமாக அவன் எந்த இடத்துல இருப்பான் ஏது பண்ணுவான்னு தெரியாது. கரெக்டான ஆளாக கூட இருந்தானா கொஞ்சம் லேட்டாகும், சேஃபாக சுற்றின்னு இருப்பான். அப்படி தனிப்பட்ட விஷயம் போகிறான்னா நம்ம பசங்களை கரெக்டாக அங்கங்கே செட் பண்ணி பார்த்துன்னே இருப்போம். அந்த ஸ்பாட்டில் அவன் இந்த இடத்துல தான் இருக்கிறான்னு தெரிஞ்சால் ஆள் யார் இருக்கிறதும் பார்க்க மாட்டோம், கரெக்டாக பண்ணி முடிச்சுடுவோம். அதை அவனை அடிக்கணும் இல்லை கை கால் ஓடிக்கணும் அப்படின்னா அதை பண்ணுவோம். இல்லை அவனை கேலி பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கேலி பண்ணிட்டு கிளம்பி போயின்னே இருப்போம். வெளியே போய்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் தலைமுறையில் வந்துடுவோம். அப்புறம் கரெக்டாக கோர்ட்டில் சரண்டர் ஆகும். அட்வொகேட் நல்ல அட்வொகேட்டை வச்சு கோர்ட்டில் சரண்டர் ஆகிடுவோம். இப்போ நம்ம இருக்கிறோன்னா அவன் நம்மளுடைய ஆள் கரெக்டான ஆளுங்களை கையில் வச்சுருந்தானா கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் தனிப்பட்ட விஷயமாகவே இருந்திருந்தானா அவனை ஈஸியாக பண்ணலாம். ஒரு 10 நாளுக்குள்ளே பண்ணிடலாம். டைரெக்டாக நம்மளே எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்தோம்னா அதில் உட்காந்து சரக்கு சாப்பிட்றோமோ இல்லை எதனா பண்ணுறோமோ அதை தெரிஞ்சுதானா அந்த டைமில் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தனிப்பட்ட விஷயத்தில் போனோம்னா அது யோசனை தான் இருக்கும். நம்ம பண்ண போகும்போது அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் சேஃப் கிடையாது.
கரெக்டாக இந்த இடம்ன்ட்டு சொல்ல முடியாதுங்களா, அந்த இடம் தான் இருப்பான்ட்டு தெரியாது. ஏன்னா அவன் ஒரு பிரச்சனையில் ஏற்பட்டானா அவனும் அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக தான் சுற்றின்னு இருப்பான். இப்போ அவன் ஒரு கொலைன்னு பண்ணிட்டான்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பான். இப்போ நம்ம அடிக்கிறோன்னா நம்ம ஆளுங்க கூட மேலே அடிச்சதோ இல்லை வெட்டதுனால தான் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தயாராக வரும். டூ வீலருன்றது வந்து சிம்பிள். நம்ம கார் எடுத்துன்னு போயிட்டு அதுலேருந்து பொருளை வெளிச்சு பண்ணுறது, அது எந்த இடத்துல எப்படி நடக்குன்னு தெரியாது. பைக்காக இருந்தால் ஹெல்மெட்டு போட்டோமா முடிச்சு போயின்னு இருக்கலாம், யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. தனியாக போனால் கூட தனியாக போனால் நம்ம சிங்கிளாக ஃபேஸ் பண்ணிடலாம். ஹெல்மெட்டை போட்டோமா அது என்ன பண்ணோமோ அது பண்ணிடலாம். சரி, இப்போ இவ்வளோ சிசிடிவிலாம் வந்துருச்சு, இதெல்லாம் மேலே உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? அதுதான் அந்த டைமில் நம்மளுக்கு தேவையான பொருள் எதனா போட்டோம்னா அந்த டைமில் எதுவுமே தெரியாது. இப்போ நீங்களும் நாங்களும் பழகிறோம்னா கூட போதன்ட்டு வந்துச்சு, அந்த வெறி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட்ட பகலாக இருந்தாலும், எத்தனை சிசிடிவிக்கள் இருந்தாலும், பொதுமக்கள் கூடி இருந்தாலும் இவர்களுக்கு பயமே இல்லையாம். சட்டத்தில் இருக்கும் வாய்ப்புகளை எல்லாம் இவர்கள் தவறாகவே பயன்படுத்துகின்றனர். நம்ம கையில் கத்தி இருந்ததுன்னா நம்ம கிட்ட ஒரு மடகுறோம், நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கணும் கூட பார்த்து வந்து மடக மாட்டான். அந்த வெட்டு யார் மேலே விழுன்னு தெரியாது. அதனால் பப்ளிக்கில் இருக்கிறவங்க கூட தெரிஞ்சு ஓட தான் பார்ப்பாங்க. யாருமே வந்து வெட்டாங்கன்னு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா போய் தூக்கலாம், கத்தி பார்த்தாலும் யாருமே கிட்ட வர மாட்டாங்க. ஸ்பாட்டுன்றது நாங்கள் வெளியே சொல்ல முடியாது, அவனுக்கு எல்லாரும் தெரியும். அந்த இடத்துக்கு வந்துருங்கடானா எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. அங்கேருந்து வந்துட்டு இது மாதிரி மச்சு இது மாதிரி ஆயிடுச்சு, அசால்ட்டு பண்ணிட்டோம், இல்லை அவன் கேலி அப்படின்னாங்கன்னா சரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கிளம்பிடலாம்டா, நீ அங்கே போயிடுறா, நீ அந்த இடத்துக்கு போயிடு, நீ அவர் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக கிளம்பிடுவோம். அதாவது இது மாதிரி பண்ணிட்டு நம்ம தலைமுறையாக சுற்றினே இருக்க முடியாதுல்ல எப்போவுமே. சரி, போலீஸ்கிட்ட மாட்டினாலும் செம்மடி அடிச்சு கேலி பண்ணுவோம் நம்மளே. அதுக்கு அட்வொகேட்டை வச்சு சரண்டர் ஆகிடுவோம். சரண்டர் ஆகிடுமோனா நல்ல முறையாக போய் சேர்ந்துடலாம். இவர் கடைசியாக சொன்னது, பல குடும்பங்கள் ஊரற்று ஆட்களற்று நாதியற்றே போகிறது. இது மாதிரி பண்ணும்போது ஒரு துணிச்சலாக பண்ணிவிடுவோம். அதை பண்ணிட்டு போய் ஃபேமிலி பேக்ரவுண்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்மளுக்கு ஒரு நிறைய கெட்ட பேர் ஆகிடும். நம்ம வீட்டில் பொண்ணுங்க இருந்தாலும் பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர், பசங்களுக்கு எல்லோரும் கெட்ட பேர் ஆகிடும். சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க, நம்மளை ஒரு தனியாளாகவே பார்ப்பாங்க. அது நம்மளுக்குனா தெரியும்னா ஒரு பயத்தில் பார்க்குறாங்க, கெத்துன்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அது நம்மளுக்கே உறுத்தம். அது நம்மள ஆசைப்பட்டு போய் பேசும்போது கூட யாரும் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. இரண்டு தரப்பை சேர்ந்தவர்களும் தற்போது சிறைக்கு சென்றிருக்கின்றனர். சிறையிலும் இவர்களின் மோதல் தொடராமல் இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி.